நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கும்ப ராசி என்பவர்களுக்கு சத்துருஸ்தானமான 6வது வீட்டிலே இந்த ஆண்டு குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். ஒரு 3 மாத காலம் அதிசாரமாக சிம்மராசிக்கு சென்று பிறகு வக்கரகதியில் மீண்டும் கடகராசியிலே சஞ்சாரம் செய்வார். கும்ப ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு அருள் கிடைக்க வேண்டுமென்றால் குருவை சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு வடமேற்கு திசையில் கீழ்வானத்தில் சுக்கிர பகவானும் சுக்கிரனுக்கு மேலால் குரு பகவானும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம். குருவையும் சுக்கிரனையும் உங்களுடைய குறைகளை நீங்கள் குருவையும் சுக்கிரனையும் பார்த்து இருக்கின்ற இருப்பிடத்திலேயே நின்று சுக்கிரனையும் குருவையும் பார்த்து உங்களுடைய குறைகளை வேண்டிக் கொள்ளுங்கள். குரு அருளும் சுக்கிரன் அருளும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். மீனம், கும்பம், மகரம், தனுசு இந்த 4 ராசிகளும் ராசி கட்டத்தில் தென்னாட்டை குறிக்கக்கூடியது. மீன ராசியில் பிறந்தாலும் சரி, கும்பராசியில் பிறந்தாலும் சரி, மகர ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, கோச்சாரத்திலும் சரி, சுய ஜாதகத்திலும் சரி, நல்ல திசாபுத்தியில் நடந்தாலும் சரி, கெட்ட திசாபுத்தியில் நடந்தாலும் சரி, உங்களை விட உங்கள் குடும்ப நபர்களை அதிகம் பாதிக்கப்படுவார்கள். கும்ப ராசி என்பவர்களுக்கு 7.5 நாட்டு சனியில் குடும்பச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. 2வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இன்னொரு 2 வருஷம் உங்களுக்கு குடும்பச்சனி உண்டு. கும்பராசிக்கு ஆகாத வீடு அப்படின்னா கடகராசி தான். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு உங்களுடைய வனபரஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி உங்களுக்கு ஆகாத வீட்டில் சத்ருஸ்தானத்தில் அமர்ந்து இந்த வருஷம் சஞ்சாரம் செய்வார். கும்பராசிக்கு 6வது வீட்டிலே குரு பகவான் செல்லும்போது இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஒரு 50 வயதிற்குட்பட்டவர்கள் கண்டிப்பாக திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த வரதட்சணை கேட்டு மனைவியை கொடுமைப்படுத்துறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும். நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியை கொடுமைப்படுத்தாமல் பார்த்துங்க. குரு பகவான் ராசிக்கு 6வது வீட்டிலே செல்லும்போது கண்டிப்பாக கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறது, கடன் வாங்கி வண்டி வாகனம் வாங்கிறது, கடன் வாங்கி கடன் கொடுப்பது இதெல்லாம் பெரும்பாலும் தவிர்த்து விடுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கினீங்கன்னா காட்டை விற்கணும், ஓட்டை விற்கணும், இருக்கின்ற நிலத்தை பூரிய சொத்துக்களை விற்றுட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். 6வது வீட்டிலே குரு பகவான் செல்லும்போது வேலையில் இருப்பவர்கள் அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, வேலையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளுடைய டார்ச்சர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா உயர் அதிகாரிகள் உங்களையே பார்த்து உங்களுக்கு அதிக பொறுப்புகளை கொடுப்பார். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான உடல் உழைப்பு இருக்கும். ருண ரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் செல்லும்போது தேவையில்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு அருகில் இருப்பவர்களிடம் அல்லது சொந்தக்காரர்களிடம், மாம மச்சனிடம் சண்டை கண்டை கட்டிக்கிட்டு அடிதடி பட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறது, காவல் நிலையம் போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இந்த வருஷம் ஏற்படும். 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக உங்கள் தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்க இப்போ அவங்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைங்க உங்களிடம் எதிர்வாதம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. 50 வயதிற்கு மேற்பட்ட கணவன் மனைவி திருமணமானவர்கள் தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்லணும். 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மனைவிக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் வரும். 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மனைவி மக்களை உங்களுக்கு பகையாக எதிர்ப்பாக மாறலாம், சத்ருவாக மாறக்கூடிய அமைப்பு கும்பராசி என்பதற்கு இந்த காலகட்டம் உண்டு. 6வது வீட்டிலே குரு பகவான் செல்லும்போது உறவினர்களிடம், நண்பர்களிடம், உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம்
கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து தான் செல்லணும். வார்த்தையை விட்டிங்கன்னா அடிதடியும் வரும். அப்புறம் காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற ராசிகளுக்கு 6வது வீட்டிலே குரு பகவான் செல்லும்போது குருவை விட அதிக பாதிப்பு தரக்கூடிய கிரகம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சுபகிரகம் ராசிக்கு 6வது வீட்டிலே செல்லும்போது அதிகமான சுபத்துவத்தை கொடுத்து அதிகமான தொந்தரவுகளை கொடுத்து விடுவார். உங்களுடைய செயல்பாடுகளால், அவசரத்தனத்தால் உங்களுடைய மனைவி பிள்ளையிடமும் சரி, சொந்தக்காரர்களிடமும் சரி, சுற்றி இருப்பவர்களிடமும் சரி, உங்களுடைய அவசரத்தனத்தால், உங்களுடைய பொறுமையில்லாத தனத்தால், உங்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலம் பகை விரோதம் ஏற்படுத்தி கொள்வீங்க. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து கும்பராசி என்பளுக்கு இந்த வருஷம் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 2வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக வந்து பேச்சுவார்த்தையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசிக்கு 6வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து 9ஆம் பார்வையால் 2வது வீட்டை பரிசுகிறார். இப்போ வந்து குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் கும்பராசி என்பர்கள் பணங்காசை வந்து செலவு செய்து விரயம் செய்யலாம். குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஒளிச்சு வைக்கலாம், மறைச்சி வைக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும். 2வது வீட்டை குரு பகவான் பாரி செய்யும்போது அங்கே வந்து சனி அமர்ந்திருக்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மென்மேலும் பணங்காசு விரயங்களையே ஏற்படுத்தும். குடும்பத்தில் பணம் மட்டும்தான் விரயம் ஆகுதா அப்படின்னு சொல்ல முடியாது. குடும்ப உறவுகளும் உங்களை வந்து எதிரியாக நினைக்கலாம், உங்களை விட்டு பிரிந்து போகலாம். அதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவார். குரு பகவானுடைய 7ஆம் பார்வை கும்பராசிக்கு 12வது வீட்டின் மேல் விழுகிறது. 2வது வீடும் சரி, 12ஆம் வீட்டு அதிபதியும் சரி குரு பகவானுடைய பார்வையில் மாட்டுகிறாங்க. 12வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது வேலை உத்தியோகம் சார்ந்து வெளிநாடு போகணும், அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்கள் வேலை பிடிக்கல அப்படின்னு உள்ளூருக்கு வந்துடுவீங்க. வெளிநாடு வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பணிச்சுமை இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதிகமாக வந்து கஷ்டப்படுத்துவாங்க. நீங்கள் வந்து அனுசரித்து தான் வேலை செய்யணும். 12வது வீட்டை குரு பகவான் பாரி செய்யும்போது செல்ஃபோனு, கம்ப்யூட்ரு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்குன்னு மீடியா மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வந்து வெளிநாடு மூலம் வரக்கூடிய பணம் உங்களுக்கு வராமல் போகும், தடையாவதற்கு வாய்ப்புண்டு. 12வது வீட்டை குரு பகவான் பாரி செய்யும்போது உங்களுடைய இருப்பிடத்தை மாற்றி வேறு இடத்துல போய் நீங்கள் வந்து உறங்கக்கூடிய சூழ்நிலை வரும். இரவு வந்து உறக்கம் குறையும். உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்ப நபர்களுக்கும் சரி, உங்களை நினைத்து குடும்ப நபர்களுக்கு இரவு உறக்கம் குறையும். கும்பராசிக்கு 10வது வீட்டை குரு பகவான் 5ஆம் பார்வையால் பாரி செய்கிறார். 10வது வீட்டை குரு பகவான் பாரி செய்யும்போது தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கால நேரம் அறிந்து, விவசாயிகள் வந்து கால நேரம் அறிந்து பயிர் பண்ணிங்கன்னா ஓரளவு மகசூல் எடுக்கலாம். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் பயபக்தியோடு தான் தொழிலை வந்து நடத்தணும். ஏன்னா எதிரிகளுடைய டார்ச்சர் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இல்லைன்னா வந்து உங்களை பார்த்து பொறாமப்படுறது, செய்வனை வைக்கிறது, மந்திரம் பண்ணுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதிக முதலீடு பண்ணி தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசாபதி நடந்துச்சுன்னா தொழில் தொடங்கலாம். இல்லைன்னா வந்து தொழில் செய்யணுங்கிற ஆசையை இந்த வருஷம் விடுவது நல்லது. கும்பராசிக்கு 6வது வீட்டிலே குரு பகவான் செல்லும்போது அதிகமாக வந்து கடன் வாங்கி வெளியில் வந்து 10 ரூபா வட்டி, 20 ரூபா வட்டி, மீட்டர் வட்டி கடன் வாங்கி வீடு கட்டுறது, புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கிறது, புதிதாக நிலம் சொத்துக்கள் வாங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. புதிதாக கடன் வாங்கி இருக்கின்ற கடனை கட்டுறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பர்கள் தவிர்த்து விடுங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டிலே 2ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு செல்லும்போது கண்டிப்பாக வந்து நோய் வரும், அப்படி இல்லைன்னா கடன் வரும், அப்படி இல்லைன்னா அடிதடி சண்டை, உறவினர்களுக்குள் பகை விரோதம் கடுமையாக வரும். இதை வந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி கும்பராசி என்பதற்கு எடுத்துக்காட்டுகள். நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். மாத பலன், வருட பலன், கிரக பெயர்ச்சி பலன், வாக்கிய பஞ்சாங்கப்படி பதிவிடப்படும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.